குட் மார்னிங். நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடையாளங்களை தேடுவோம். அடையாளமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்திற்கு நம்ம செய்வோம் இல்லை. பிள்ளைங்க கூட எக்ஸாமெல்லாம் எழுதும்போது ஒரு சில அடையாளங்களோடு கூட அவங்களோட ரிசல்ட்டை கூட அவங்க நிர்ணயிப்பாங்க. பைபிளில் கூட ஒருத்தர் ஒரு அடையாளத்தோடு கூட நடக்கிறத பார்க்குறோம். சவுல் என்பவர் அவருடைய கழுதை ஒன்று தொலைந்து போகும். அந்த கழுதையை தேடிட்டு வருவார். அப்போ அவர் சாமுவேல் இடத்துல கேட்பார், என் கழுதை அப்படி தொலைந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லுவார், நீ போ, உனக்கு 3 அடையாளம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நீ போவ, 2 பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க கழுதை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் நீ போன உடனே ஒருத்தர் 3 ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வருவார், இன்னொருத்தர் 3 அப்பத்தை எடுத்துகிட்டு வருவார், இன்னொருத்தர் திராட்சை ரசத்தை கொஞ்சம் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி. இன்னும் நீ கொஞ்சம் தூரம் நீ போன அப்படின்னு சொன்னீங்கன்னா தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம் எல்லாம் இறங்கி வருவாங்க, அப்போ ஆவியானவர் உன் மேலே இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 அடையாளமும் நடக்கும்போது நீ சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லுவார். அவரும் அப்படியே போவார். போன பிறகு அன்றைய தினமே அந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்தது என்று பார்க்குறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எதையோ ஒன்று செய்கிறதுக்காக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்கள. ஆண்டவர் நிச்சயமாக நீங்களும் ஒருவேளை குழப்பத்தோடு கூட கஷ்டத்தோடு கூட எப்படி என்று புரியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களையும் அடையாளத்தோடு கூட நடத்துவார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை எந்த காரியம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதை தொலைத்து போனீங்களோ, இல்லை எதை விட்டுட்டு போனீங்களோ, இல்லை எது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் அடையாளத்தோடு கூட அவர் நடத்துவார். கிதியோன் கூட அப்படிதான் அடையாளம் கேட்டாரு. அதே போல அடையாளத்தை ஆண்டவர் அவருக்கு செய்தார். ஈசாக்குக்கு பெண் கேட்ட போது கூட அடையாளத்தோடு கூட நடத்தினாங்க. அந்த அடையாளம் நிறைவேறினது. உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் நிச்சயமாக அடையாளத்தோடு கூட நடத்துவார். நீங்கள் கேளுங்க. அந்த அடையாளம் நடக்கிற பொழுது நீங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.